ஆராதனையில் 3 குவாலிட்டிஸ் இருக்கணும். பேசிக்கலி 3 குவாலிட்டிஸ். என்ன 3 குவாலிட்டிஸ்? ஃப்ரெஷ்னஸ்னால் அதான் சொன்னேன் இல்லையா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய, ஒரு வியக்கத்தக்க ஒரு வெளிச்சம். இவன் நான் இது வரைக்கும் அப்படி யோசித்ததே இல்லையே, கர்த்தருடைய அன்பை பற்றி இப்படி யோசித்ததே இல்லையே, கிருபையை பற்றி இப்படி யோசித்ததே இல்லையே, கர்த்தர் இவ்வளவு நல்லவர்னு நான் எண்ணி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி அது புதுசாக எனக்கு வருது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ். சும்மா அது 100வது தடவையாக பாடுறேன், 10 வருஷமாக நாங்கள் பாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அனாவசியமாக பாடுறதில்ல, அது அனாவசியமாக வாசிக்கிறது இல்லை. ஃப்ரெஷ்னஸ், எல்லோரும் சொல்லுங்கள் ஃப்ரெஷ்னஸ். ஃப்ரெஷ்னஸ்னால் ஒரு புத்துணர்வோடு, புதிய உணர்வு, அதை குறித்து புதிய ஆச்சரிய உணர்வு, வியப்பு, அதை பற்றி அது உண்டாக வேணும். ஃப்ரெஷ்னஸ். 2வது குவாலிட்டி ஸ்கில். இசையை வாசிக்கிறதுல ஸ்கில், நேர்த்தியாக வாசிக்கணும்னு சொல்லியிருக்குது. ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், அருமையாக வாசிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சபையில் அருமையாக வாசிக்கணும். நம்ம வாசிக்கிறத பார்க்குற ஜனங்க ஓடிடக்கூடாது. நம்ம வாசிக்கிறத பார்த்து வெளியே இருக்கிறவங்க உள்ளே வரணும். இது என்ன, இது எப்படி வாசிக்கிறாங்களே, இவ்வளோ நல்லா இருக்குது, இதில் என்ன இருக்குது, ஏன் இவ்வளோ நல்லா வாசித்து இவ்வளோ நல்லா பாடி இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாகணும். ஸ்கில், ஃப்ரெஷ்னஸ்ஸு, ஸ்கில்லு. 3வது ஃபெர்வர். ஃபெர்வர்னால் பேஷன், ஒரு புத்துணர்ச்சி. ஜீல்னு சொல்லலாம், பேஷன்னு சொல்லலாம். ஒரு பற்றி எரியிற அக்கினி போல் ஒரு உணர்வு. அதுதான் அங்கே சொல்ல வரேன் நான். ஃபெர்வர், புத்துணர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ் இருக்கணும். புதுசாக நமக்கு ஏதோ ஒரு காரியம் வேப்பை ஊட்டி இருக்கணும், அதன் விளைவாக பாடணும், நேர்த்தியாக வாசிக்கணும். பார்க்குறவங்களாம் இதுக்கு என்ன இவ்வளோ நேர்த்தியாக எப்படி வாசிக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு என்ஜாய் பண்ணி இவ்வளவு இதாக வாசிக்கிறாங்களே, இந்த இசை என்ன இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக அதை மீட்டுறாங்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். 3வது ஃபெர்வர். ஃபெர்வர்னால் பேஷன். பாடுறது பேஷனட்டாக இருக்கணும், வாசிக்கிறது பேஷனட்டாக இருக்கணும், கையை தட்டுறது பேஷனட்டாக இருக்கணும், ஆராதிக்கிறது, கையை உயர்த்துறது, துதிக்கிறது, எல்லாமே அதில் எல்லாத்துலேயுமே அந்த புத்துணர்ச்சி இருக்க வேண்டும், பேஷன் இருக்க வேணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த காரியத்தை ஜனங்கள் காண வேணும். அது அநேகருக்கு ஒரு காந்தம் போல் இருக்க வேணும், அது இழுக்க வேணும் அவர்களை. ரொம்ப முக்கியம் பாருங்கள்.